ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சர்ச் இன் ரொட்டேட்டட் சார்ட்டட் அரே. ஸோ ஒரு அரேவை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணியிருக்கோம், சார்ட்டட் அரேவை வந்து ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் போய் ஒரு எலமெண்ட் இருக்கா இல்லையான்னு பண்ணணும். ஓகே, ஸோ வாட் யூ ஹேவ் டு ரிட்டர்ன் இஸ் given array after post rotation return the index of the target. எந்த இண்டெக்ஸோ அந்த இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணணும், அப்படி இல்லைனா -1 ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு ரிட்டர்ன் த இண்டெக்ஸ். அது இருந்துச்சுன்னா இப்போ இதோட இண்டெக்ஸ் என்ன 0 1 2 3 4 4 தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஆப்வியஸாக லாக் எண்டில் பண்ணணும் அப்படின்னா பைனரி சர்ச் ஸ்டார்ட்டு எண்டு, ரைட். ஸோ ஸ்டார்ட் 0, எண்டு வந்து லென்த்து, ரைட்டா. இப்போ மிட்டு கண்டுபிடிச்சாச்சு. மிட்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம முதல்ல எது வந்து சார்ட்டடாக இருக்கிற போர்ஷன், கண்டிப்பாக ஒரு சைடு வந்து சார்ட்டடாக இருக்கும். ஸோ ஒரு சைடு இப்போ நம்ம ஸ்டார்ட் வேல்யூ இருக்குல்ல, ஸ்டார்ட் இருக்கிற வேல்யூ வந்து மிட் வேல்யூ விட கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த சைடு சார்ட்டட்னு அர்த்தம். ஓகே, அப்புறம் இதில் போய் இன்னொரு கண்டிஷன், இஃப் டார்கெட் இஸ் கிரேட்டர் தென் ஸ்டார்ட் அண்ட் டார்கெட் இஸ் கிரேட்டர் தென் ஸ்டார்ட் அண்ட் லெஸ் தென் மிட். மிட் கண்டுபிடிச்சோன்னா ஒரு செக் போட்டுடலாம். இஃப் டார்கெட் ஈக்குவல் டு மிட்டாக இருந்தால் ரிட்டர்ன் மிட்டுன்னு உடனே செக் போட்டுடலாம். மிட்டு கண்டுபிடிச்சோன்னா டார்கெட் வந்து மிட்டுக்கு ஈக்குவலாக இருந்தால் உடனே ரிட்டர்ன் பண்ணிவிடு இங்கேயே. இப்போ இதுதான் வந்து என்னது, இப்போ ஸ்டார்ட் இஸ் லெஸ் தென் மிட்னா இது வந்து ஷார்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம டார்கெட் வந்து ஸ்டார்ட்டை விட அதிகமாக இருக்கணும், மிட்டை விட கம்மியாக இருக்கணும். அப்போ இந்த ரேஞ்சில் இருக்குன்னு அர்த்தம். இந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா எண்டை தூக்கி இங்கே வச்சிரு, கரெக்ட். சப்போஸ் மிட்டுனா எண்டை தூக்கி இங்கே வச்சிரு. சப்போஸ் இந்த ரேஞ்சில் இல்லை, எல்ஸில் இருக்குது அப்படின்னா எண்டை தூக்கி ஸ்டார்ட்டை தூக்கி என்ன பண்ணுன்னா இந்த மிட் இருக்குல்ல, இந்த ரேஞ்சிலே இல்லை, ஈக்குவலாக இல்லை, அப்போ ஸ்டார்ட்டை தூக்கி இங்கே வச்சிரு, கரெக்டாக. இது இந்த கண்டிஷனுக்கு ஸ்டார்ட் லெஸ் தென் மிட்டாக இருக்கிறது, கரெக்டாக. எல்ஸ் ரேஞ்சில் போகிற அப்படின்னா, அதாவது ஸ்டார்ட் வந்து மிட் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 3 ரொட்டேஷன் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்னொரு ரொட்டேஷன் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன வரும் 2 4 5 6. இன்னொரு ரொட்டேஷன் ஒரு ரொட்டேஷன் கம்மியாக பண்ணியிருக்கோம் அப்படின்னா 5 6 7, அப்புறம் 0 1 2 4 இருக்கும், கரெக்டாக. இதில் மிட் என்ன 0, நம்ம ஸ்டார்ட் வேல்யூ என்ன 5. ஸ்டார்ட் வேல்யூ வந்து மிட்டை விட கம்மியாக இல்லை, அப்போ இந்த ரேஞ்சு தான் சார்ட்டட், கரெக்டாக. அப்போ நீ மிட்டையும் என்ன செக் பண்ணணும், இந்த எண்டையும் செக் பண்ணணும். செக் பண்ணி இதுக்குள்ளார உன்னுடைய டார்கெட் வேல்யூ இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா நீ இதை நவுத்திக்கோ, ஷார்ட்டை நவுத்திக்கோ. இந்த மிடில் டார்கெட் வேல்யூ இல்லைன்னா எண்டை நவுத்திக்கோ. இந்த மாதிரி கண்டிஷன் பேஸ் பண்ணி பண்ணணும். ஓகே, நம்ம கோட் பண்ணோன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, லெட்ஸ் டூ த கோடிங். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வேல்யூ இஸ் 0, end value is len of nums minus 1. Okay, so while start less than or equal to end, okay, we have to find the mid value. Mid is equal to start plus end integer division 2 if nums of mid அது நம்ம டார்கெட் வேல்யூவாக இருக்கு, return the index m. Okay, if nums of mid இல்ல இந்த a7, if it is greater than nums of start, இது அதை விட கிரேட்டராக இருக்குது அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இஃப் டார்கெட் இஸ் கிரேட்டர் தென் நம்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் அண்ட் டார்கெட் இஸ் லெஸ் தென் நம்ஸ் ஆஃப் மிட், அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கா டார்கெட்டு, அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா மிட்டாக இல்லை, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குன்னா
நான் எண்டை வந்து மிட்டு -1 ஆக்கிடுறேன். எல்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே இல்லை அப்படின்னா ஸ்டார்ட்டை மிட்டு +1 மாற்றிடுறேன். இது எந்த கண்டிஷன்? மிட்டு வந்து ஸ்டார்ட்டை விட அதிகமாக இருந்தா. நம்ம இன்னொரு கண்டிஷன் பார்த்தோம்ல, மிட்டு வந்து ஸ்டார்ட்டை விட கம்மியாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரொட்டேஷன் நீ கம்மியாக பண்ண அப்படின்னா இது எப்படி வரும் அப்படின்னா 5 6 7 0 1 2 4ன்னு வரும். இப்போ மிட்டு 0. இப்போ மிட்டு வந்து ஸ்டார்ட்டை விட அதிகம் கிடையாது, கம்மி. அப்போ இந்த எல்ஸ் கண்டிஷனில் இந்த எல்ஸில் அப்போ அதிகமாக இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், டார்கெட் இந்த ரேஞ்சில் இருக்கான்னு பார்க்கணும். இஃப் த டார்கெட் இஸ் greater than nums of mid, இந்த ரேஞ்ச் நான் மிட் greater than nums of mid and target is less than nums of r. நம்ம தேடுற எலிமெண்ட் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கு. nums of start greater than or equal to, இங்கே ஈக்குவல் டு போடணும். அண்ட் லெஸ் தென் நம்ஸ் ஆஃப் மிட், மிட்டுக்கு மட்டும் தான் போகலாம். இங்கேயும் நம்ம ஈக்குவல் டு போகணும். நம்ம தேர டார்கெட் இங்கே கூட இருக்கலாம் ஆர் அப்படின்னா அப்போ இந்த ரேஞ்சில் நம்ம தேர டார்கெட் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, மிட் இல்லை. அப்போ ஸ்டார்ட் இஸ் ஈக்குவல் டு மிட் +1 எல்ஸ் எண்ட் இஸ் ஈக்குவல் டு எல்ஸ்னா இந்த ரேஞ்சில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ இங்கே தான் போய் தேடி ஆகணும். மிட் -1 கரெக்ட். இப்படியே பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா நமக்கு மிட்டுக்கு இருந்துச்சுன்னா வரும், இல்லைனா வெளியே போயிடும். எதுவுமே இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் -1. லெட்ஸ் ரன் அண்ட் see. ஸோ ஒரு டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகல, என்ன தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ரைட் 2 நம்பர் தான் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எந்த டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகலைன்னா 3 1 தான் பாஸ் ஆகலை. இங்கே நம்ம செக் பண்ணும்போது நம்ம மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம்ல, மிட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிற மிட் வேல்யூ ஸ்டார்ட்டை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா, அதாவது மிட் வேல்யூ வந்து ஸ்டார்ட்டை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு கால்குலேஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஸ்டார்ட்டை விட அதிகமாக இருக்கலாம். சில டைமில் மிட்டும் ஸ்டார்ட்டுமே சேமாக இருக்கலாம். ஸோ ஸ்டார்ட்டை விட அதிகமாக இருக்குது இல்லை ஈக்குவலாக இருக்குது, அந்த 2 கேஸ்லையுமே இந்த இது ரன் ஆகும். ஸோ இந்த ஈக்குவல் டு விட்டுட்டேன், அப்புறம் இங்கே ஈக்கு பதிலாக ஆர் போட்டிருந்தேன். ஸோ அது 2த்தையும் ஃபிக்ஸ் பண்ணோன்னா எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு.